ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூசணிக்காய் அல்வா, மஞ்சள் பூசணிக்காய் அல்வா அப்படி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவோம், ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் வந்து அரசாணிக்காய். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது வந்து சூடானதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸ் என்னென்ன இருக்கோ, என்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாமே போட்டுக்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நல்லா அதை வந்து பொன்னிறமாக வறுக்கணும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா இப்போ வறுத்து எடுத்துட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பூசணிக்காயை வந்து நல்லா துருவி சேர்த்துக்கிடுவாங்க. நான் வந்து மிக்சியில் அடிச்சிட்டேன், சரிங்களா. இதில் வந்து நீர் வந்து அதிகமாக இருக்கும், தண்ணிச்சத்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, நல்லா சுருள கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இருக்கையில் நல்லா நெய் எல்லா பக்கட்டும் பரவலாகிற அளவுக்கு கிண்டிட்டு இதை வந்து மூடி போட்டு நல்லா வேகிறதுக்கு மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். பாருங்கள், நல்லா வெந்து ட்ரையாக ஆயிடுச்சு. பாருங்களேன், இப்போவே நமக்கு அல்வா பதம் மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை தான் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் நான் அது சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், நல்ல அல்வா பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம வந்து நட்ஸு நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கை விடாத அளவுக்கு. கேப் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிண்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நட்ஸ் போட்டு நல்லா எல்லா பக்கட்டும் பரவலாக வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பரவலாக கிண்ட தான் எல்லா பக்கட்டும் நட்ஸு சேரும். நான் வந்து அதிகமாகவே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்தளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து நான் 100 ml நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். எனக்கு போதுமான அளவுக்கு, எங்கள் வீட்டில் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சாப்பிடுவாங்க, நெய் அதிகமாக பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கரண்டியில் எடுத்து போட்டோன்னா ஒட்டவே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் போடாமல் கிண்டினது வந்து சட்டியில் ஒட்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ கரண்டியில் எடுத்துகிட்டு போட்டோன்னா கரண்டியில் கூட ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.